Friends, welcome to my channel Facts to Know. இன்னைக்கு நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற சிம்பிளான சென்டென்சஸை எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இங்கிலீஷ் பேசணும், ஸ்போக்கன் இங்கிலீஷ் கத்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை என்னோட சேர்ந்து நீங்களும் ரிப்பீட் பண்ணி பாருங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியா மனசுல பதியும். உனக்கு இப்போ என்ன வேணும்? What do you want now? உனக்கு இப்போ என்ன வேணும்? What do you want now? உங்கள் பின்னால் பாருங்கள். Look behind you. உங்கள் பின்னால் பாருங்கள். Look behind you. நான் குழப்பத்தில் இருக்கிறேன். I am confused. நான் குழப்பத்தில் இருக்கிறேன். I am confused. இதை நீங்க என்னோட சேர்ந்து ரிப்பீட் பண்ணுங்க. அப்போதான் உங்களுக்கு ஈஸியா மனசுல பதியும். நான் சொல்வது கேட்கிறதா? Can you hear me? நான் சொல்வது கேட்கிறதா? Can you hear me? சுயநலமாக இருக்காதே. Don't be selfish. Selfish அப்படின்னா சுயநலம் அப்படின்னு அர்த்தம். சுயநலமாக இருக்காதே. Don't be selfish. உனக்கு பைத்தியமா? Are you mad? உனக்கு பைத்தியமா? Are you mad? Mad அப்படின்னா பைத்தியம் அப்படின்னு அர்த்தம். ஏன் கேட்கிறாய்? Why are you asking? ஏன் கேட்கிறாய்? Why are you asking? உணவு எப்படி இருந்தது? How was the food? உணவு எப்படி இருந்தது? How was the food? நான் வீட்டிற்கு போக வேண்டும். I have to go home. நான் வீட்டிற்கு போக வேண்டும். I have to go home. தேவையில்லாமல் பேசாதீர்கள். Don't talk unnecessarily. Unnecessarily அப்படின்னா தேவையில்லாமல். தேவையில்லாமல் பேசாதீர்கள். Don't talk unnecessarily. என்னால் வர முடியாது. I cannot come. என்னால் வர முடியாது. I cannot come. நீ வர வேண்டும். You have to come. நீ வர வேண்டும். You have to come. என்ன செய்தாய்? What have you done? என்ன செய்தாய்? What have you done? அது எப்படி நடந்தது? How did it happen? அது எப்படி நடந்தது? How did it happen? நான் குளிக்கப் போகிறேன். I'm going to take a bath. நான் குளிக்கப் போகிறேன். I am going to take a bath. இதுல simple present tense, past tense and future tense இது எல்லாமே இந்த sentencesல யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த 25 sentencesல. ஸோ இது ஒவ்வொன்றும் present tense, past tense, future tense இதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி இது ஒவ்வொன்றா நம்ம நெக்ஸ்ட் வரப்போற வீடியோஸ்ல நம்ம பார்ப்போம். நீ என்னுடன் வர வேண்டும். You have to come with me. நீ என்னுடன் வர வேண்டும். You have to come with me. அவர் ஒரு நல்ல மனிதர். He is a good person. அவர் ஒரு நல்ல மனிதர். He is a good person. என்னை தனியாக விடுங்கள். Leave me alone. என்னை தனியாக விடுங்கள். Leave me alone. இப்போ நான் சொல்ற எல்லா வேர்ட்ஸையும் நீங்க ரிப்பீட் பண்ணாதான் உங்களுக்கு ஈஸியா பேச முடியும். ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நீங்க பேச பேசதான் உங்களுக்கு
அந்த ஃப்ளூயன்சி வந்து வரும் உங்களுக்கு. அடுத்து அப்பதான் நெக்ஸ்ட் நம்ம வந்து அது மேல ஆர்வமும் வரும். ஸோ நீங்க நான் சொல்ல சொல்ல ரிப்பீட் பண்ணிட்டே இருங்க உங்களுக்குள்ள. வாழ்க்கை விலை மதிப்பற்றது. லைஃப் இஸ் இன்வேல்யூபிள். வாழ்க்கை விலை மதிப்பற்றது. லைஃப் இஸ் இன்வேல்யூபிள். நீங்கள் சொல்ல விரும்புவதை சொல்லுங்கள். Say what you want to say. நீங்கள் சொல்ல விரும்புவதை சொல்லுங்கள். Say what you want to say. எனக்கு இது தேவையில்லை. I don't need this. எனக்கு இது தேவையில்லை. I don't need this. அவர்கள் ஊரில் இல்லை. They are out of town. அவர்கள் ஊரில் இல்லை. They are out of town. தயவு செய்து என்னை புரிந்து கொள். Please understand me. தயவு செய்து என்னை புரிந்து கொள். Please understand me. வேறு ஏதாவது வேண்டுமா? Do you want anything else? வேறு ஏதாவது வேண்டுமா? Do you want anything else? அங்கே என்ன நடந்தது? What happened there? அங்கே என்ன நடந்தது? What happened there? So like, share and subscribe. இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும், ஸ்போக்கன் இங்கிலீஷ் பற்றி கற்றுக்கணும், அடுத்தடுத்த லெவல் போகணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, டெய்லி ஃபாலோ பண்ணுங்க. டெய்லி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்களும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமே ஈஸியாக இங்கிலீஷில் ஃப்ளூயண்ட்டாக பேச முடியும். தேங்க்யூ.